எவ்வளோ சாமியெல்லாம் இருக்கு, அதெல்லாம் கும்பிடாம ஊர்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் கும்பிட்டா நமக்கு எல்லா பலனும் கிடைச்சிருமான்னு கேட்கக்கூடியவங்க இருப்பீங்க. பாத்திரத்துல அடிப்பக்கம் இல்லாம நீங்க எவ்வளவுதான் தண்ணி பிடிச்சி பார்த்தாலும் பாத்திரத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்காது. அந்த மாதிரி தாங்க, எத்தனை தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி, எத்தனை தெய்வத்தை கூப்பிட்டாலும் சரி, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வழிபாடு செய்யலினா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுக்கு என்ன காரணங்கிறதையும் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம். குடும்பத்துல ஒரே கஷ்டம் துக்கமா இருக்குது, வறுமையா இருக்குது, மனசு ரொம்ப பலவீனமாயிட்டேன், ஒண்ணு போனா ஒண்ணு, மனசுலயும் நிம்மதி இல்லை, வீட்லயும் நிம்மதி இல்லை, உடம்புல பார்த்தாலும் ஏதாவது தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அதிகமே சொல்லலாங்க. அதுவும் இந்த பெண் பிள்ளைகளா இருந்தா பெரும்பாலும் பிறந்த வீட்டு பக்கமும் படாத பாடு, புகுந்த வீட்டு பக்கமும் படாத பாடு படக்கூடியவங்க இருப்பீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும்? பிறந்த வீட்டு குல தெய்வத்தை, பெரும்பாலும் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை பெண்கள் நீங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது வணங்கிட்டு வரீங்களா? அப்படி வழிபாடு செய்ய மறந்திருந்தா இனி நீங்க அப்படி இருக்காதுங்க. பிறந்த வீட்டு குலதெய்வத்தையும் புகுந்த வீட்டு குலதெய்வத்தையும் பிறந்த வீட்டு காவல் தெய்வத்தையும், அதாவது உங்க ஊர்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தையும் புகுந்த வீட்டு காவல் தெய்வத்தையும் வணங்கிட்டு வந்தாவே நம்ம வாழ்க்கையில சந்தோஷங்கிறது கண்டிப்பா கிடைக்குன்னு சொல்லலாங்க. அந்த வகையில இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க மறக்காம ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி உங்க ஊர் காவல் தெய்வத்தை வழிபாடு செய்யறது விட்டுறாதீங்க. அதனால என்ன பலன் கிடைக்கும், எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களால சாதிச்சுக்க முடியும், இது எல்லாமே இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் இந்த சேனலை முதன்முறையா பார்க்கக்கூடியவங்களா இருந்தா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே எந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேர் சாக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேலைக்கு போறேன், வேலைக்காக வெளியூர்ல இருக்கிறேன், இல்லைன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னால நேரத்தை சரியா ஒரு கவனிக்க முடியல, அதனால இந்த காவல் தெய்வத்தை எல்லாமே வழிபாடு செய்ய முடியலன்னு சாக்கு சொல்லக்கூடியவங்க அதிகம். காவல் தெய்வம் இருக்கிற தேச பக்கம் கூட நிறைய பேர் பாத்தீங்கன்னா, அதாவது அந்த இடத்துக்கு போய் ஒரு வழிபாடு செய்யக்கூடிய பழக்கத்தை கூட இல்லாம இருக்கக்கூடியவங்க அதிகமா இருப்பீங்க. ஒரே ஒரு விஷயம் தாங்க, நீங்க எங்கேயாவது பயணம் போகிறீங்க, ஏதாவது புதுசா முயற்சி செய்றீங்கன்னா பெரும்பாலும் நீங்க வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வம் தான். ஒரு கிராமத்துல நோய் நொடி இல்லாம இருக்கணும், திருடர்கள் வந்து வராம இருக்கணும், பஞ்சம் வந்து ஏற்படாம இருக்கணும்னா, பாதிப்பு ஏற்படாது இருக்கணும்னு நாம வழிபடக்கூடிய ஒரே தெய்வம் நம்ம காவல் தெய்வம் தான். உங்க ஊர்ல காவல் தெய்வம் கூடிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம் எல்லா ஊர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா காவல் தெய்வம் இல்லாமலாம் இருக்காதுங்க. ஆண் தெய்வமாவோ பெண் தெய்வமாவோ கண்டிப்பா இருக்கும். பின்னாடி உங்க குடும்பம் நல்லபடியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மாசத்துக்கு ஒரு முறையாவது இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களாவது உங்க காவல் தெய்வத்துக்கு வழிபாடு செஞ்சுக்கோங்க. பெரும்பாலும் கிராமப்புற காவல் தெய்வம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா நாளும் விசேஷமா யாருமே கொண்டாடுறது இல்லை. வருஷத்துக்கு ஒரு முறை தான் படையல் போட்டு அந்த அதாவது அந்த தெய்வத்துக்கு இஷ்டமான படையல் போட்டு அபிஷேக ஆராதனை வேண்டுதல் எல்லாமே செய்வாங்க. பெரும்பாலும் அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு தான் சக்தி அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலான ஊர்களை பார்த்தீங்கன்னா மாரியம்மன் காவல் தெய்வமா இருக்கலாம், பெண் தெய்வம் காவல் தெய்வமா இருந்தா கூட ஆண் தெய்வம் எடுத்துக்கிட்டாலுமே கிராமப்புறங்கள்ல ஊருக்குள்ள பெரும்பாலும் இருக்குங்க. தாயா இருந்து காக்கக்கூடியவள் மாரியம்மனா இருந்தா, தந்தையா இருந்து பாதுகாக்கக்கூடியவர் இந்த மாதிரி காவல் தெய்வம் தான். அதனால குடும்பத்துல எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, கஷ்ட நஷ்டம் எல்லாமே நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய தெய்வம் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வம் தாங்க. நமக்கு ஒரு சின்ன தப்பு நடக்கிறதா இருந்தா கூட அவங்க கையை தூக்கி விடக்கூடிய ஒரு தெய்வமா இருப்பாங்க. அதனால இன்னையிலிருந்து இந்த பதிவு பார்க்கக்கூடிய மக்கள் காவல் தெய்வமா இருக்கக்கூடிய இந்த முனீஸ்வரன் ஐயனார் மாதிரி தெய்வங்களை பெரும்பாலும் நீங்க வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுன்னே சொல்லலாங்க. நம்ம முன்னவங்க இதை காலங்காலமா வழக்கத்துல தான் வச்சிருப்பாங்க. பெரும்பாலும் நம்ம ஊர் பெரியவங்க எல்லாமே, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே சொல்றதே கேட்டிருப்பீங்க, ஒரு எட்டு போய் அந்த சாமியை வழிபாடு செஞ்சுட்டு வாப்பான்னு சொல்லக்கூடியவங்க இன்னைக்குமே இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா நாம தான் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு நாம அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யறது விட்டுறோம். காலங்காலமாவே இந்த தெய்வங்கள் எல்லாமே வழிபாடு செஞ்சுட்டு வருது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நமக்கு முன்னாடி வாழ்ந்து மறைஞ்சவங்க முன்னவங்க தான் காவல் தெய்வமா இருந்து நம்மளை காப்பாங்கன்னு சொல்லலாங்க. நாம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க யாரு? நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க தான். அதே மாதிரிதான் நம்ம ஊர் மக்கள் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடியது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வமும் நம்மளுடைய குல தெய்வம் தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய குல தெய்வம் என்ன, உங்க ஊர்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வம் என்ன, அந்த தெய்வத்தோட பேரை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த காவல் தெய்வம் நம்ம முன்னவங்களுடைய ஆத்மா தான். தெய்வமா மாதிரி நம்ம குடும்பத்தை நம்ம ஊரை கண்ணுங்கருத்தமா பாதுகாக்குதுங்க. ரொம்ப நாளா மனமாகாம, அதாவது திருமணமாகாம இருக்கிறாங்க, குழந்தை பாக்கி இல்லாம இருக்கிறாங்கன்னா ஏதாவது வேண்டுதல் வச்சு இந்த தெய்வத்தை வணங்கிட்டு வர பாருங்க, உடனடியா நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாதகத்துல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நிறைய பேர் கிரக தோஷம் இருக்குது, முன் ஜென்ம வினை இருக்குது, பித்ரு தோஷம் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க.
நீங்கள் இந்த மாதிரியான வழிபாட்டு செஞ்சுக்கிறது உங்கள் குடும்பத்தில் ரொம்ப நாளாக ஒரு சுபகாரியமே நடக்கலை, ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு நல்ல காரியம் நடந்தால் கூட அடுத்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருதுன்னு சொல்லக்கூடியவங்க இருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த தெய்வத்தை விட்டுறாதீங்க. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குல தெய்வத்தை தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே குடும்பம் ஆள் மாதிரி தழைச்சி அருகு மாதிரி வேறு ஒன்று ஆரம்பிச்சிடும். மக்கள் பெரும்பாலும் மற்ற தெய்வத்தை வழிபாடு செய்கிறத விட நம்ம கண்ணு முன்னாடி உடனுக்குடனே அருள் பாலிக்கக்கூடிய இந்த தெய்வங்களை வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. பொங்கல் வச்சு முடி காணிக்க செலுத்தி குடும்பத்தோடு வணங்கிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாங்க. ஏன்னா நாள் செய்யாததை கோல் செய்யும், கோல் செய்யாததை குலதெய்வம் செய்யும்னு சொல்லுவாங்க. குலதெய்வ வழிபாட்டை சரியாக யார் கடைபிடிச்சிட்டு வராங்களோ தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாமல் வர்றது கெடுதல் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போயிருங்க. ஏன்னா அந்த தெய்வத்துக்கு அப்படி ஒரு சக்திங்கிறது இருக்குதுன்னு சொல்லலாம். காலங்காலமாகவே நம்முடைய பெரியவங்க பார்த்தீங்கன்னா இந்த தெய்வ வழிபாட்டை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவங்க வீட்டில் ஏதாவது நல்ல காரியம் நடந்துச்சா பத்திரிகையாக அந்த தெய்வத்து பேரை குறிப்பிட்டு அந்த தெய்வத்து கோவிலில் வச்சு வழிபாடு செய்கிறத வழக்கமாகவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ணன் தம்பி குடும்பத்தில் எல்லாரும் ஒத்துமையாக நின்று, அதாவது பங்காளிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒத்துமையாக நின்று அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப அப்படி ஒரு சந்தோஷங்கிறது அந்த தெய்வத்துக்கு கிடைக்கும், பரிபூர்ண ஆசைங்கிறது கிடைக்கும். அதனால் என்னதான் மனஸ்தாபத்தோடு வாழக்கூடியவங்களா இருந்தாலும் சரிங்க, அண்ணன் தம்பிகளாக இருந்து குடும்பத்தோட அதாவது பங்காளிகளாக இருந்து நீங்கள் ஒத்துமையாக நின்று வழிபாடு செய்கிறப்ப சாதாரணமாக கிடைக்கிறத விட இந்த ஒத்துமையாக இருந்து வழிபாடு செய்கிறப்ப ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும். அதனால தான் வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஒரு திருவிழா மாதிரி நடத்தக்கூடிய ஒரு வழக்கங்கிறது முன்னவங்க காலங்காலமாக செஞ்சுட்டு வராங்கன்னு சொல்லலாங்க. அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா 3 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த ஆடு வெட்டுறது கோழி வெட்டுற மாதிரியான வழக்கம் எல்லாமே இதனால தான் ஏற்படுது. குடும்பத்தோட ஒன்று சேர்ந்து எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்கிறப்ப நாம் ஒன்றா சேர்ந்து வழிபடுறப்ப அப்படி ஒரு சக்திங்கிறது கிடைக்கும். நம்ம குலம் தலைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு முக்கியத்துவமான ஒரு வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். இந்த காவல் தெய்வ வழிபாட்டை பற்றி, இந்த குலதெய்வ வழிபாடு பற்றி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலம் மட்டும் இல்லைங்க, அப்பயே பார்த்தீங்கன்னா காஞ்சி பெரியவரே சொல்லியிருக்கிறாரு. குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, விவசாயமும் சரியாக பண்ண முடியல, தொழிலும் சரியாக பண்ண முடியலன்னு ஒருத்தர் வந்து கேட்டிருக்கிறார். அப்போ சொல்லியிருக்கிறாரு மகா பெரியவர் அப்பயே, குலதெய்வ கோவிலுக்கு நீ போனதுண்டாப்பான்னு. என்ன சாமி சொல்கிறீங்க, குலதெய்வ கோவிலுக்கு எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியாது, எங்கள் முன்னவங்க எல்லாமே பரம்பரை ஒரு இடத்துல இருந்தாங்க, இப்போ நாங்கள் மட்டும்தான் இந்த இடத்துல இருந்து வந்துட்டோம், ஆனால் எங்கள் முன்னவங்களும் இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல, எங்களுடைய சாமி எதுன்னு எங்களுக்கு தெரியலன்னு பலதமாக ஒரு புலம்பி இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு மகா பெரியவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரே முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி வழிபட பாருங்க. எவ்வளோ சாமி இருந்தாலும் நீங்கள் எந்த கோவிலுக்குள்ள நான் கும்பிடாத சாமி இல்லை, ஏறாத கோவில் இல்லைன்னு நீங்கள் எத்தனை சாமி வழிபாடு செஞ்சாலும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வழிபாடு செஞ்சாதான் நமக்கு சிறப்பான பலன் கிடைக்குன்னு அப்பயே பெரியவர் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம்தான் பெரும்பாலும் இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க யாருமே சரியாக கடைபிடிக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் இதை சரியாக கடைபிடிச்சிட்டு வர பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல மாற்றம், ஒரு சந்தோஷம் கிடைக்குன்னு சொல்லலாங்க. ஒருத்தர் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் தூக்கி விடுற 3 தெய்வம் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நாம் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய காவல் தெய்வம், எல்லா தெய்வம்னு சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் அந்த தெய்வத்தை வழிபடுற பழக்கம் இருக்கக்கூடியவங்களுக்கு இஷ்ட தெய்வமாகவும் இருக்கும். அப்படிதாங்க இந்த தெய்வம் முக்கியம். அதே மாதிரி ஒருத்தருடைய தலைமுறையும் குடும்பத்தையும் காக்கக்கூடிய 2வது தெய்வம் குல தெய்வம். அதே மாதிரிதான் உங்க குடும்பத்திலையும் உங்க சந்ததியும் எப்பயுமே காத்து நிற்கக்கூடிய உங்க வீட்டு குல தெய்வம். இந்த 3மே விடாது பிடிச்சுக்கிட்டாவே வாரிசுகள் எல்லாமே நல்லபடியாக வளர ஆரம்பிப்பாங்க. தலைமுறையா நமக்கு மட்டும் இல்லை, நம்ம குழந்தைகளுக்கு வாரிசுக்கு இந்த 3 தாங்க காவல் தெய்வம். இந்த 3 தான் முக்கியமான தெய்வம். இது 3ஓட துணையும் இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பொதுவாக ஜென்ம காலம்னு சொல்கிறது இந்த 13 ஜென்மத்தோட ஒரு வம்சம் முடிவடைகிறதா சொல்லப்படுதுங்க. அதாவது நம்பிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒரு வம்சத்தில் 13 வம்சாவளிக்கு மேலே வணங்குற குலதெய்வம் இருக்க முடியாதுங்கிறது தான் தெய்வத்தோட கணக்கு. ஏதாவது ஒரு கட்டத்தில் அந்த வம்சத்தில் வழியாக வந்தவங்க வம்சத்தினருக்கு குழந்தை பேர் இல்லாமல் போகிறது, இல்லை ஏதாவது ஒரு காரணத்துக்காக வம்சம் விருத்தி அடையாமல் போகிறது, இப்படி ஏதாவது ஒரு காரணத்தால் அந்த வம்சம் பார்த்திங்கன்னா அப்படி பாதியிலே நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது எல்லாமே தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு 13 வம்சாவளி சார்ந்தவங்களுக்கு மேலே குலதெய்வம் இருக்க முடியாதுங்கிற கணக்குப்படி ஒருத்தருக்கு பிறந்த மகன், அவங்களுக்கு பிறந்த மகன், அவங்களுக்கு பிறந்த மகன்னு ஆண் குழந்தைகள் மட்டுமே வம்சத்தில் கணக்கில் வரும்.
ஒருத்தருக்கு சராசரியா 50னா கூட அவருடைய தாத்தா பேர்ல தாத்தா இப்படி 13 முன்னாடி கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 650 வருஷம் பழமையான சந்ததி தான் நம்முடைய சந்ததி. நம்முடைய ஊர்ல இருக்கக்கூடிய நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அதாவது குல தெய்வத்தோட வம்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 650 வருஷம் பழமையான நம்ம தெய்வத்தை விட்டுட்டு மற்ற தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யறதால எந்த பலனும் இல்லை. பெண் பிள்ளைகளா இருந்தா திருமணம் ஆனதுமே புகுந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கு தாய் தந்தையோட குலதெய்வத்தை தன்னுடைய குலதெய்வமா ஏத்துக்கிறதுக்கு பெரும்பாலும் உரிமை கிடைக்கிறது இல்லை. ஆனா வருஷத்துக்கு ஒரு முறையாவது புகுந்த வீட்டு குலதெய்வம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு பிறந்த வீட்டு குலதெய்வத்தை நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நமக்கு பாத்தீங்கன்னா இறைவனுடைய ஒரு ஆசிர்வாதங்கிறது என்னைக்குமே நிற்கும். அதனால பெண்களா இதை பார்க்கக்கூடிய பெண்கள் மறக்காம வருஷத்துக்கு ஒரு முறையாவது உங்க பிறந்த வீட்டு குலதெய்வத்தை நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வருது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நாகரிக மாற்றங்கிற பேர்ல நீங்க வெளியூர் போற வெளிநாடு போகிற விடுமுறை வந்துருச்சு குடும்பத்தோட வெளியூர் போய் பார்க்குறேன் வெளியூர்ல போய் நான் தங்கி பார்க்குறேன்னு இருக்கிறத விட இனி கிடைக்கக்கூடிய நாட்களாவது உங்க குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோட வந்து நீங்க வணங்கிட்டு போனீங்கன்னா உங்க குடும்பத்துல அற்புதமான மாற்றம் கிடைக்கும். உங்க குடும்பத்துல பிறக்கிற மூத்த குழந்தைக்கு உங்க குலதெய்வத்தோட கோவில்ல உங்க காவல் தெய்வத்தோட கோவில்ல மொட்டை அடிச்சு குலதெய்வத்துக்கு இஷ்டமான படையலிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே இதை விட அற்புதமான விஷயங்கிறது எதுவும் கிடையாது. அதனால மறக்காம இந்த விஷயத்த செய்ய பாருங்க. நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.